வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா மௌரிய வம்சம் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மௌரிய வம்சம் அப்படிங்கிற டாபிக் கடந்த 10 வருடத்துல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்விகளை தொகுத்து தான் அந்த வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ண போறோம். ஸோ முழுசா அந்த வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இறுதியாக இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன யாத்ரிகர் யார்? மறுபடியும் கொஸ்டின் சொல்றேன். இறுதியாக இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன யாத்ரிகர் யார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இட்சிங் அப்படிங்கிற ஒருத்தவர் தான் இறுதியாக வந்த சீன யாத்ரிகர். அப்படின்னா எது சரியாக பொருந்தவில்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கேள்வி. அதுல ஒரு நான் சரியா பொருந்துறத மட்டுமே உங்களுக்கு நான் சொல்றேன், மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா இபின் பட்டோடா அப்படிங்கிறவர் எந்த நாட்டு பயணி சொல்லுங்க பார்ப்போம்? மொரோக்கோ. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா நிக்கோலோ டி காண்டி அப்படின்னா வெனிஸ். நிக்கோலோ டி காண்டினா எந்த நாட்டு பயணி? வெனிஸ் நகர பயணி. அப்துல் ரசாக் அப்படிங்கிறவரு பாரசீக பயணி. ஓகேங்களா? அப்துல் ரசாக்ங்கிறவரு பாரசீக பயணி. அதே போல மெகஸ்தனிஸ் கொடுத்துட்டு பிரான்ஸ் கொடுத்திருக்காங்க. மெகஸ்தனிஸ் எந்த நாடு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களில் தன்னை ரோமாபுரி பாண்டியன் என அழைத்துக் கொண்டவர் யார்? மறுபடியும் கொஸ்டின் சொல்றேன். கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களில் தன்னை ரோமாபுரி பிராமணன் என்று அழைத்துக் கொண்டவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. ராபர்டி நோபிலி. ஓகேங்களா? யாரு? ராபர்டி நோபிலி. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா மெகஸ்தனீஸின் இண்டிகா என்ற கிரேக்க நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. மறுபடியும் கொஸ்டின் சொல்றேன். மெகஸ்தனீஸின் இண்டிகா என்ற கிரேக்க நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. மெக்ரண்டீஸ் அப்படிங்கிற மாதிரி பேரு. யாரு? மெக்ரண்டீஸ். அடுத்த கொஸ்டின் அப்படின்னா பிந்துசாரர் கிரேக்கர்களுக்கு அமிர்த கடோஸ் என அறியப்பட்டார். அமிர்த கடோஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. மறுபடியும் கொஸ்டின் சொல்றேன். பிந்துசாரர் கிரேக்கர்களுக்கு அமிர்த கடேஸ் என அழைக்கப்பட்டார். அமிர்த கடேஸ் அப்படின்னா என்னது? எதிரிகளை அழிப்பவர் அப்படிங்கிற மாதிரி பேரு. கொஸ்டின் அப்படின்னா அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்த போது அவரின் கடற்படை தளபதியாக இருந்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்த போது அவரின் கடற்படை தளபதியாக இருந்தவது யார் அப்படிங்கிறாங்க. நீர்சஸ் அப்படிங்கிறவர் தான். அவர் நீர்சஸ் அப்படிங்கிறவர் தான் கடற்படை தளபதியா இருந்திருக்காரு. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா மௌரிய வம்சத்தின் கடைசி அரசன். மௌரிய வம்சத்தின் கடைசி அரசன் யாருன்னு கேட்கிறாங்க. பிரகத்ரதன். மௌரிய வம்சத்தின் கடைசி அரசன் யார் அப்படின்னா பிரகத்ரதன். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா பிம்பிசாரர் எந்த வம்சத்தை சார்ந்தவர்? பிம்பிசாரர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னா ஆரியங்க வம்சத்தை சார்ந்தவர். ஓகேங்களா? மகாஜனபதங்கள்னு ஒண்ணு இருந்துச்சு. மகாஜனபதங்கள் மொத்தம் எத்தனைன்னா 16 மகாஜனபதங்கள் இருந்துச்சு. 16 மகாஜனபதங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்ற நூல் என்ன அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா 1837ஆம் ஆண்டு அசோகரது கல்வெட்டுகளை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. 1837ஆம் ஆண்டு அசோகரது கல்வெட்டுகளை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஜேம்ஸ் பிரின்ஸ். அடுத்த கொஸ்டின் அப்படின்னா விசாகதத்தரின் முத்ரா ராட்சசம் தெரிவிக்கும் செய்தி என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. விசாகதத்தரின் முத்ரா ராட்சசம் என்ற நூல் தெரிவிக்கும் செய்தி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா சமுத்திரகுப்தர் மற்றும் சாணக்கியருடைய கதை. சமுத்திரகுப்தர் மற்றும் சாணக்கியருடைய கதை. என்ன அப்படின்னா மௌரிய வம்சத்திலிருந்து கடந்த 10 வருடத்துல கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம பார்த்தாச்சு. ஸோ நம்மளுடைய சேனல்ல இது போல டெய்லியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.